ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இது அநேகருக்கு பிரோஜனமாக இருக்கிறதையும் நாங்கள் இந்த கமெண்ட்ஸ் வழியாக மெயில்ஸ் வழியாக பார்க்குறோம். எல்லா துதி கன மகிமையும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே. இன்றைக்கும் நாம் இந்த Q&A செக்ஷன்ஸ், அதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொள்ள பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம ஒரு மிக முக்கியமான சில கேள்விகளை நீங்கள் கேட்ட கேள்விகள் தான், அதை நம்ம சகோதரர் ரூபனோடு கூட அதை பற்றி நம்ம ஆலோசிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம மத்தியில் சகோதரர் ரூபன் அவங்க வந்திருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமிங். இங்கே இவ்வளோ தூரம் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அநேகருக்கு இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? நீங்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அவங்க சில கேட்குற கேள்விகள்லாம் அதுக்கப்புறம் தான் நம்ம போய் படிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த கேள்விகள்லாம் இப்படி இருக்குது போல் அப்படின்னு சொல்லி ஒரு அழகாக சொல்லுவாங்க. அதாவது கேள்வி இல்லாத இடத்துல வளர்ச்சி இருக்காது அப்படிம்பாங்க. யாராவது கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா தான் அடுத்து அதுக்கான ஒரு வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கும் இன்னும் வேதாகமத்தில் அதிகமாக வளர்கிறதுக்கும் இந்த கேள்விகள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த Q&A செக்ஷனை பற்றி? ப்ரைஸ் லாட். ஒன்ஸ் அகேன் உங்கள் இன்விடேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ Q&A நீங்கள் சொன்ன மாதிரி கேள்வி கேட்டு தான் ஒருத்தர் அவங்கள டெவலப் பண்ணிக்க முடியுங்கிறது ஒரு கூற்று. ஆனால் என்னென்னா, நம்ம யாரை கேள்வி கேட்குறோன்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒரு சின்ன ஒரு சின்ன புரிதல் தான் நம்மளுக்கு எவ்வளோ நம்ம வளர்ந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவு புரிதல் தான் நம்மளுக்கு வரும். அதனால் காட் எப்படிப்பட்டவர், அந்த பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் புரிஞ்சுட்டு நம்ம கேட்டோம்னா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது யாரை கேட்குறோங்கிறது ரொம்ப ட்ரூ. ஏன்னா கேள்வி கேட்கும் போது நம்ம ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு 2-3 monthsக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அப்போது ஏதோ ஒரு வாதம் போயிட்டுருக்குது. அப்போது நீதிபதி தள்ளி வைக்கிறார் அந்த கேஸை. இவர் வக்கீல் நீதிபதி பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்னா, எத்தனை தடவை இப்படி தள்ளி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். கொஞ்சம் சவுண்டாக கேட்டார். உடனே அந்த நீதிபதி சொன்னார், கோர்ட்டுங்கிறத மறந்துடாதீங்க, நீங்கள் பேசுகிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கிட்ட பேசுகிற ப்ரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குது. இப்படி பேசுகிறது இதான் லாஸ்ட் டைமாக இருக்கணும், வார்ன் பண்ணி விடுறேன் அப்படின்னார். கேள்வி கேட்குறாரு தான், ஆனால் அதை கேட்குற விஷயம் யாரை எந்த இடத்துல எப்படி கேட்குறோங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை? ட்ரூ. ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்கல, ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறதுல நம்ம சந்தேகப்பட்டு கேள்வி எழுப்பலை இதில். ஸோ தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான கேள்விகள் தான் இது இல்லையா? அந்த மாதிரி கேட்குறது ஐ திங்க் நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆமாம், அந்த கேள்விகள் கேட்க தான் செய்யணும். இன்றைக்கி நம்ம அடுத்தபடியாக ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். முதல் கேள்வி என்னென்னா, வெரி ஆஃபன் எல்லாரும் கேட்குற கேள்வி தான். அதாவது எல்லா சயின்டிஸ்ட்டும் அதுக்கு ஒரு பதில் சொல்லி வச்சுருக்கிறாங்க. நம்ம பைபிள் ஒரு பதில் சொல்லியிருக்கு. பைபிளை நம்புறவங்களும் அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட நாங்கள் அதுக்கு ஆன்சர் எதிர்பார்க்குறோம். கேள்வி என்னென்னா, இந்த சூரியன் உண்டாகி பல ஆயிரம் வருஷங்கள் ஆகுது. சூரியன் நம்ம கணக்கு ஒரு 5000 to 6000 வருஷத்துக்குள்ளே தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார் எல்லாத்தையும். இப்போ நம்ம ஒரு 6000 வருஷத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோங்கிறது ஒரு வேதாகமத்தினுடைய கணக்கு. ஆனால் இவங்க பல மில்லியன் அப்படிங்கிறத கேட்ட உடனே நம்ம எல்லாருமே அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, அதுக்கு என்னமோ பல மில்லியனுக்கு நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறோம். இதாக இருந்தாலும் இப்போ உண்மையிலே சூரியனுடைய அந்த படைப்பு, அதனுடைய வயது, இது எப்படி பைபிளில் எப்படி கொடுத்துருக்குது, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபைன். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு டைம் பார்த்தோம். அந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்திற்கும் இருக்கிற அந்த ஏஜ், அதுக்கு நடுவில் எவ்வளோ வருஷம் ஆணுச்சுங்கிறத பற்றி வேதம் சொல்லலை. அதுதான் நம்ம பார்த்தோம். பூமியினுடைய வயது 6000 இல்லை, இந்த மனுஷங்களோட அதுக்கப்புறம் படைக்கப்பட்ட விஷயங்களோட உலகத்தின் வயது. கரெக்ட். நாட் அபவுட் த எர்த், இஸ் அபவுட் த வேர்ல்டு. கரெக்ட். அதுதான் 6000ங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அவர் எப்போ படைச்சாரு அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கல. ஸோ அதை நம்ம எத்தனை வருஷங்கிறத பற்றியும் பைபிள் சொல்லலை. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு வந்துட்டுமா? என்னென்னா, இந்த ஆதியாகமம் 1:1-2க்கு நடுவில் கேப் தியரின்னு ஒன்று இருக்குது. ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு நடுவில் ஒரு உலகத்தாண்டர் உண்டாக்குனாரு, அது ஒரு அழிவை சந்திச்சது, அதுக்கப்புறம் அப்படின்னாரு. அந்த மாதிரி வேதாகமத்தில் எந்த விதமான ஆதாரம் இல்லை. இதை அவங்களும் அசீவ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கான ப்ரூஃப்ஸ் வேறு எங்கேயுமே கொடுக்கப்படலை. ஆண்டவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வேதத்தில்
சொல்லலை. கேப் தியரின்னு ஒன்று போயிட்டு, அதனால் அது நம்ம உடனே அது உள்ள வந்து பாருங்க நாங்கள் அப்போ கேப் தியரி சொன்னோமே அப்படின்னு சொல்லுவாங்க. கேப் தியரியும் இல்லை. ரெண்டாவது எர்த் அப்படிங்கிறது இந்த பூமியை குறிக்கிறது. வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து கிரியேஷன், உலகம், அதாவது அந்த பூமிக்குள்ளே கர்த்தர் உண்டாக்குனது. இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சகோதரர் சொன்னது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காக தான் சொல்கிறோம். சரி பிரதர். இப்போ வந்து சூரியனை படைக்கிறாரு. அதுக்கப்புறம் போன எபிசோடில் பார்த்தோம், அந்த 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் வெளிச்சம் உண்டாக கிடவுது அப்படின்னு சொல்கிறது அது சூரியனோட வெளிச்சம் கிடையாது. ஆமாம், அதை பற்றி அவர் தெளிவாக சொல்லிட்டீங்க. ஆமாம். ஸோ இப்போ வந்து சூரியனோட படைப்பை பற்றி நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஆதியாகமம் 1:16 பார்க்கலாம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இதில் வந்து ஆண்டவர் வந்து சூரியனையும் சந்திரனையும் படைச்ச நரேஷன் இதில் பார்க்குறோம். இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னா பைபிளில் பயன்படுத்தப்படுகிற அந்த பதங்கள், வார்த்தைகள் வேர்ட்ஸ், அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இதில் போட்டிருக்க வேர்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இன்னும் கிளியராக இருக்கும். உண்டாக்கினார்ன்னு இருக்கு தமிழில், இங்கிலீஷில் ஹி மேட். அதே இதை நீங்கள் ஆதியாகமம் 1:1 பார்த்தீங்கன்னா சிருஷ்டித்தார்ன்னு இருக்கும். ஹி கிரியேட்டட் அப்படிங்கிற ஒரு வேர்டை பார்க்குறோம். இந்த ரெண்டுக்கும் உள்ளதான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மேக்குங்கிறது ப்ரொடக்ஷன் டேர்ம்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் டேர்ம்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு சைக்கிளை செய்கிறாங்க. அதை வந்து புதுசாக ஃபஸ்ட்டு செய்யலை, பல பொருளை வாங்கி நட்டு போட்டுலாம் அசம்பிள் பண்ணி சைக்கிளை மேக் பண்ணுறாங்க. இதுதான் ப்ரொடக்ஷன் டேர்ம். இது வந்து சிருஷ்டிக்கலை, அதாவது இதை வந்து அவங்க புதுசாக படைக்கலை. கரெக்ட். இவங்க வந்து படைக்கப்பட்டதுலேருந்து எடுத்து செய்கிறாங்க. இதை டிஸ்கவரிக்கும் இன்வென்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மாதிரி இது. அது மாதிரி ரைட். ஆண்டவர் வந்து அங்கே ஃப்ரெஷ்ஷாக சிருஷ்டிச்சார்னு போடல. 1வது அதிகாரம் 1வது வசனத்தை சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சிருஷ்டிச்சார்னு போடல, ஹி மேட். ஸோ இது எதை குறிக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா ஆண்டவர் எதையோ எடுத்து இந்த சூரியனை கிரியேட் பண்ணியிருக்காரு. இது எதை எடுத்து பண்ணாருங்கிறத பற்றி பைபிள் சொல்லலை. ஒருவேளை மீதி அதுவும் ஒரு ஸ்டார் தானே, சூரியனோட பெரிய ஸ்டார்ஸ் இருக்குது, சூரியனோட சின்ன சின்ன ஸ்டார்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்த 4 ஸ்டார் எடுத்து ஒன்றாக்கி படைச்சிருக்கலாம். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். ஒரு சந்தேகம் வந்துடும் இவங்களுக்கு. அதாவது இவங்க இது எப்படி எடுத்துடக்கூடாது அப்படின்னா இவர் என்ன யோசிச்சு இப்படி ஒன்று சொல்கிறாரு, அது எப்படி ஆண்டவர் படைச்சார் தானே, என்ன எடுத்து படைச்சிருப்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் நல்லா கவனிங்க. இப்போ மனுஷனை தேவன் உண்டாக்கினார் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ மனுஷனை உண்டாக்கினார்னா மனுஷன் வந்து நியூ மெட்டீரியல் கிடையாது, அவர் ஏற்கனவே உள்ள மண்ணை எடுத்து அவனை செஞ்சிருக்கிறார் இல்லையா. கரெக்ட். மனுஷனுடைய ரா மெட்டீரியல் வந்து மண், அது இவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ மண்ணுங்கிறது வந்து 6ஆம் நாள் படைக்கப்பட்டது இல்லை. கரெக்ட். பூமி படைக்கப்பட்ட போது மண் இருந்துச்சு. அந்த மண்ணுக்கான காலம் நமக்கு இல்லை, ஏன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆமா. இப்ப நமக்கு படைக்கப்பட்டது தான் 1ஆம் நாள். 1ஆம் நாள் என்னன்னா வெளிச்சம் உண்டாக கடவுது. வானமும் பூமியும் அதுக்கு முன்னாடியே படைக்கப்பட்டுருச்சு. அதோடைய ஏஜ் லிமிட்டோ நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ இப்போ ரா மெட்டீரியல் எங்க இருக்குன்னா பூமியிலிருந்து எடுத்த மண், அதுல இருந்து தான் மனுஷனை படைச்சிருக்கிறார். ஸோ மனுஷன் படைக்கப்பட்டது 6ஆம் நாள், ஆனா அவன் படைக்கப்பட்டதான ரா மெட்டீரியல் 6ஆம் நாள் கிடையாது, அது மண், பூமி உண்டாகும் போதிலிருந்து எடுத்தது. கரெக்ட். எக்ஸாக்டா சொன்னீங்க. இதே தான் நம்ம சூரியனுக்கு எடுக்கிறோம், இதே தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே. இப்போ ஒரு சைக்கிள் இருக்கு, சைக்கிளோட மேனுஃபேக்சரிங் டேட் நமக்கு தெரியும், அதுதான் மேக், ப்ரொடக்ஷன் டேட்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த டியூப் என்னைக்கு செஞ்சாங்க, அந்த டயர் என்னைக்கு செஞ்சாங்க, அந்த பெல் என்னைக்கு செஞ்சாங்க, அதுல இருக்கிறதான பம்பர் எப்போ செஞ்சாங்க, இதை பத்தியான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா அந்த பெல்லை செய்யறதுக்கு தேவையான அந்த இரும்பு, ஆமா, அது என்னைக்கு உருவாச்சு நமக்கு தெரியாது. அதே மாதிரி செயின் செய்யறதுக்கான அதுல உள்ள கிரீஸ், அது என்னைக்கு உருவாச்சுன்னு தெரியாது. ஆனா இது எல்லாம் சேர்ந்து ஒரு சைக்கிள் ஒன்று உருவாச்சு. சைக்கிள் உருவான டேட் நம்ம கிட்ட இருக்கு. கரெக்ட். இப்போ நீங்க தனித்தனியா பிரிச்சு, இப்போ சயின்ஸ் அதை தான் செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த சைக்கிளை பிரிச்சு பாருங்க, இந்த சைக்கிள்ல இருக்கக்கூடியதான இந்த இரும்பு இத்தனை 1000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அப்போ இது சைக்கிள் இத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி தானே இருக்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க, இதே லாஜிக் தான். ஓகே. அவங்க அப்படி சொன்ன உடனே நம்ம ஆட்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஏன்னா தனியா எடுத்து பிரிச்சு அந்த மண்ணை எடுத்து, இப்போ மனுஷனுக்கு வச்சுங்களேன், அந்த மண்ணை எடுத்து மண்ணை மட்டும் ஆராய்ச்சி பண்ணா கண்டிப்பா பூமி வந்து 6000 வருஷம் இல்லை, அது அதுக்கு முன்னாடி படைச்சிட்டார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
அதுக்கப்புறமா தான் 1வது நாளில் தான் வெளிச்சம் உண்டாக கடவுது, 2வது நாளில் தான் ஆகாய விரிவு, 3வது நாளில் மரம் செடி கொடி, 4வது நாளில் சூரியன் சந்திரன். ஆனால் இது எல்லாத்துக்குமே ரா மெட்டீரியல் வேற. அது வந்து பல ஆயிரம் வருஷமோ எத்தனை ஆயிரம் வருஷமோ அது ஆண்டவருக்கு தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரித்து எடுத்துக்கிட்டு அந்த பிரித்த ப்ராடக்டை வச்சுக்கிட்டு அந்த ப்ராடக்டை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு உதாரணம் இப்படி சொன்னால் இவங்க ஒத்துப்பாங்கன்னு தெரியாது. ஒருத்தர் நகையை போட்டுக்கிட்டு ஒரு பெண் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்ணுடைய ஏஜும் தங்கத்தோட ஏஜும் ஒரே ஏஜ் இல்லைல்ல. எக்ஸாக்டா அந்த தங்கத்தை எடுத்து இந்த தங்கம் உருவாகி கிட்டத்தட்ட அந்த தங்கத்தை பார்த்தா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தங்கம் மாதிரி இருக்கு. அப்போ இதை போட்டிருக்கிற பொண்ணு 1000 வருஷமா தான் இருக்கணும்னா இது என்ன கான்செப்ட்? எக்ஸாக்டா சொன்னீங்க, ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்க சூரியனையும் சொல்ல வரீங்க, அதே தான். ஸோ அதை வச்சு நம்ம ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்துட்டு இது வந்து இத்தனை மில்லியன் வருஷம் அத்தனை கோடி வருஷம் அப்படின்னு சொல்றது ஆண்டவருடைய வார்த்தையில் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டார். ஸோ இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு என்னன்னா மேடு, அதாவது உண்டாக்கினார் இல்லையா. அதுல வந்து சிருஷ்டித்தார், கிரியேட்டர். கிரியேட்டட் வந்து எத்தனாயிரம் வருஷம் வேணா இருக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், கிரியேஷன் காண. இப்போ நீங்க ஒருவேளை ஹீப்ரோலையுமே அந்த வேர்டோட டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது பொழுது இல்லையா, இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கப்படுற வேர்டும் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கப்படுற வேர்டும் வேற வேற. ஆமா, ஹீப்ரோல வந்து வேயாஷ் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது உண்டாக்கினார் அப்படிங்கிறதுக்கு, சூரியனை உண்டாக்கினாருங்கிறதுக்கு வேயாஷ் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே வந்துட்டு இந்த பிகினிங் காட் கிரியேட்டடுங்கிறதுக்கு வந்து பாராக் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, அப்போ இந்த பாராக்கும் வேயாஷும் வேற வேற வார்த்தை, ஒரே வேர்டு கிடையாது, ஒரே வேர்டு கிடையாது. அதே இது வந்து சிஸ்டிப்புக்கு கிரியேட்டடுக்கு, இது மேடுக்கு. இங்கிலீஷ்ல வந்து கிரியேட்டட் மேட், தமிழ்ல வந்து சிருஷ்டித்தார் உண்டாக்கினார். இந்த டிஃபரன்ஸை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இதை நாங்க வந்துட்டு பெரிய பெரிய சயின்டிஸ்டுக்காகலாம் சொல்லலை, நம்மளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதுக்கு தான் சொல்றோம். பல நேரத்தில் நம்மளுமே அதை வேற மாதிரி தான் புரிஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா. 6ஆம் நாள்ல தான் பூமியும் படைச்சிட்டாரு, 6ஆம் நாள்ல தான் வானத்தையும், 1ஆம் நாள்லயே வானத்தையும் பூமியும் படைச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு நம்ம வந்துட்டோம். வானமும் பூமியும் படைக்கப்பட்டது தனி, லைஃப் தனி, அதோட லைஃப் ஸ்பேம் தனி. அது எத்தனாயிரம் வருஷம் ஆண்டவருக்கு தான் தெரியும். அது உள்ள ஒரு சிருஷ்டிப்பை ஆரம்பிச்சது தான் அந்த 6000 வருஷத்துக்குள்ள பூமிக்குள்ள உள்ள உலகம், இந்த வேர்ல்டோட இது. அப்போ இந்த சூரியனுக்குள்ள நிறைய கேஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கேஸை வச்சுக்கிட்டு தான் அவங்க சூரியனை வந்து கனெக்ட் பண்றாங்க இல்லையா. கரெக்ட். சூரியனுக்குள்ள கேஸ், இவ்வளவு கேஸ் இருக்கணும்னா இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாதான், இத்தனை மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாதான் இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. கரெக்ட் இல்லையா. கரெக்ட். ஆனா கேஸ் அது எத்தனாயிரம் வருஷம் முன்னாடி கிரியேஷன், அது எங்க இருந்து எடுத்தாரு, எப்படி அதை அசம்பிள் பண்ணாருங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு சொல்லல. ஆனா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு, இட் இஸ் சம்திங் அசம்பிள்டு. எக்ஸாக்ட் சேம் சூப்பர் வேர்ட், அசம்பிள் பண்ணியிருக்கிறார். எல்லாத்தையும் எடுத்து ஹீலியம் கேஸ், அந்த கேஸ், இந்த கேஸ் எல்லாம் எடுத்து அதை ஒரு இக்னைட் பண்ணி ஒரு அடுப்புல பற்ற வச்சு ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணி ஒரு ஃபர்னன்ஸ் ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஃபர்னன்ஸ் கிரியேட் பண்ணது தான். ஃபர்னன்ஸ் என்னைக்கு கிரியேட் பண்ணாங்கன்னு கீழே கல் போட்டுடலாம் இல்லையா. இத்தனாம் தேதி இது, அதுல உள்ள நெருப்பு வந்து எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நெருப்பு, அது நம்ம சொல்ல முடியாது இல்ல. புரியுது. ஓகே, ரைட், ஃபைன், சூப்பர். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த கேள்விக்கான பதிலை நான் பார்க்குறேன். ஸோ இவங்க வந்துட்டு சூரியனை 4வது நாள் படைக்கப்பட்டது, சூரியன் வந்து பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளது. அது வந்து இந்த பாட்டை எப்படி எடுத்துக்கிட்டு நம்ம தங்கத்தை வந்து எடுத்துக்கிட்டு மனுஷனையும் அது போட்டிருக்கிற தங்கத்தையும் மனுஷனையும் கம்பேர் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி இதையும் செய்யக்கூடாது. ரொம்ப ரொம்ப நல்ல ஆன்சர் பிரதர், எக்ஸலன்ட் ரைசலர். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி, இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும்னா ஆதியாகமம் 1:24 இருக்கு. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, வைல்ட் அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ் அதெல்லாம் உருவாக கடவுதுன்னு சொல்றாரு. அது அப்படியே ஆயிற்று. அது பூமி பிறப்பிக்க கடவுது, பூமி வந்து பிறப்பிக்க கடவுது. இதை மட்டும் ஒருத்தர் படிச்சா என்ன தோணும் அப்படின்னா, இது ஒரு வார்த்தை, இந்த ஒரு 10-15 வார்த்தையை சொன்ன உடனே அப்படியே உலகத்தில் இருக்க எல்லா அனிமல்ஸும் வந்துருச்சு. இன்னைக்கு உள்ளவங்களுக்கு கற்பனை எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு ஒருவேளை 30-40 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியல. இன்னைக்கு உள்ளவங்களுக்கு எப்படின்னா சிஜி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு உருவத்தை அப்படி
வித்தின் செகண்ட்ஸில் வந்து அப்படி நிற்கும் பாருங்க. அந்த மாதிரி இவங்க நம்ம மைண்டில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். ஓகே, இதை அப்போ வந்து ஒரு தாட்ஃபுல்லாகவே அவர் பண்ணாத மாதிரி தெரியும். இதை ஒன்றும் பெருசாக பிளான் பண்ணியோ இல்லாட்டி சொன்ன உடனே அப்படியே ரேண்டமாக வந்த மாதிரி அதை படித்தா தெரியும். இந்த மந்திரம் மேஜிக் மாதிரி டாக்டர் டாங் மிதிர்ச்சு அப்படின்னு அடிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம இதுக்கு முந்தின எபிசோடில் பார்த்த மாதிரி பைபிள் இஸ் சிஸ்டமேட்டிக் புக். அது சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். இதனுடைய கீவேர்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்தில் இருக்குது. ஆதியாகமம் 2:19 இருக்குது. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்னென்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார். அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு கிளியராக தெரியுது, ஒரு ஒரு மிருகத்தையும் எப்படி மனுஷனை மண்ணால செஞ்சாரோ அதே மாதிரி தாட்ஃபுல்லாக ரொம்ப கேர்ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணி ஆண் சிங்கமா இப்படி இருக்கணும், பெண் சிங்கமா இப்படி இருக்கணும், ஆண் பறவை காக்கா இப்படி இருக்கணும், பெண் பறவை காக்கா இப்படி இருக்கணும், இப்படின்னு ஒன்றையும் கேர்ஃபுல்லாக கிரியேட் பண்ணி படைச்சதை இந்த 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஒரு செகண்டில் அப்படி வந்த விஷயங்கள் இல்லை. செகண்டில் வந்த ஒரு ரேண்டமாக முளைச்ச விஷயமும் இல்லை. இது வந்து ஒவ்வொன்றும் தனிப்பட்ட முறையில் உட்காந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கிரியேட் பண்ணியிருக்கு. ஒவ்வொன்றையும் தனித்தனியாக மாடல் பண்ணி கிரியேட் பண்ணி அவர் படைச்சிருக்காரு. ஏன்னா இப்போது இதுலேயுமே ஒரு கேள்வி ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பதில் சொல்லுங்கள். என்னன்னா, ஒரு நோவாவுடைய பேழைக்குள்ளே போயிட்டு வெளியே வந்த மிருகங்கள் மட்டும் மோர் தென் 10,000 டைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நோவா ஜோடியாக உள்ளே போயிட்டு வெளியே வந்தது. ஏன்னா அதுலேருந்து இப்போ இருக்கிற காரியங்களை வச்சுட்டு கால்குலேட் பண்ணும்போது மோர் தென் 10,000 டைப்ஸ் இருந்துருக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த மோர் தென் 10,000 டைப்ஸ் உள்ளே வந்திருக்கு. அழிஞ்சு போடுறது எத்தனை டைப்ஸ்ன்னு தெரியாது. இவ்வளத்தையும் 6ஆம் நாளில் கர்த்தர் தனித்தனியாக செஞ்சிருக்கிறார். ஆண் தனி பெண் தனி அப்படி செஞ்சிருக்கிறாரு. அப்படின்னா இவ்வளத்தையும் அந்த 6ஆம் நாளில், ஏன்னா அன்னைக்கு மட்டும் ஆண்டவர் வந்து 2 முக்கியமான படைப்பு படைக்கிறார். காட்டு மிருகம், நாட்டு மிருகம், ஊரும் பிராணி, மனுஷன். இந்த மிருகங்கள்லாம் ஒன்று, ஊரும் பிராணிலாம் ஒரு பக்கம் பார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். மனுஷன் ஒரு பார்ட்டு, 2 ஜைஜாண்டிக் பார்ட்டை படைக்கிறாரு. மனுஷனாவது ஒருத்தன் ஆதாமை மட்டும் படைக்கிறாரு. அன்னைக்கு இங்கே இவ்வளோ படைக்கணும் இல்லையா? இவ்வளத்தையும் படைச்சிருக்கணும் இல்லை, காட்டு மிருகம் நாட்டு மிருகம் அப்படின்னு. அப்போ இவ்வளோ நேரத்தில் அது எப்படி? அது ஆக்சுவலி நான் இது சந்தேகமாக கேட்கல, இந்த கொஸ்டின் எனக்கும் வந்தது. அப்போ என் மனசில் ஒரு யோசனை வந்துச்சு. மண்ணல்றதுக்கு சைனா செவரை கட்டுறதுக்கு அத்தனை 1000 பேர் மனுஷங்க வேலை செஞ்சாங்க. நீங்கள் நம்ம ரெவலேஷனில் பார்க்குறோம். ரெவலேஷனில் ஒரு தூதனை பற்றி பார்க்குறோம். அவனோட கால் வந்து பூமியில் இருக்குது, உடம்பு வந்து வானத்தில் இருக்குது. க்ளவுட்ஸை வந்து தரிச்சிருந்தான், காலை பார்த்தா பில்லர் மாதிரி இருக்கு அப்படின்னு. இது மாதிரி எத்தனை கோடி பேர் இருப்பாங்க? 10,000 பேர், எத்தனை 1000 கோடி பேர் இருக்கிறாங்க. எத்தனை 1000 கோடி? எல்லாரையும் மண்ணு அல்லுன்னு சொன்னால் அள்ள போகிறான், மிக்ஸ் பண்ணுனா பண்ண போகிறான். செஞ்சதுக்கு இவருக்கு இன்ஃபினிட் ஞானம் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய வேலையாக நம்மளுக்கு எனக்கு தோணலை. நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இதை இப்படி யோசித்த போது எனக்கு வந்த மைண்ட் எப்படின்னா, அதாவது ஒரு பிரிட்ஜு கட்டணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 3 years 4 years 5 years எடுத்துப்பாங்க. அப்புறம் ஒரு 2 to 3 yearsக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நியூ டெக்னாலஜியெல்லாம் வந்த பிறகு பிரிட்ஜு கட்டுறதுக்கு ஒரு 1 or 2 yearsக்குள்ளே அந்த இடத்துல ஒரு பெரிய லாங் பிரிட்ஜ் கட்டிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் சம் மந்த்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த இடத்துல செஞ்சு கொண்டாந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இந்த இடத்துல. அவ்வளோதான் செய்கிறது வேறு இடம். முந்தி அந்த இடத்துல தான் வந்து கட்டுவாங்க. புரியுது? செய்கிறது வேறு இடம், கொண்டு வைக்கிறது ஒரு இடம். ஸோ இப்போ வந்து அந்த டைம் டியூரேஷன், டெக்னாலஜி டெவலப் ஆக டைம் டியூரேஷன் குறைஞ்சிட்டே போகுது. புரியுது? அதாவது மனுஷனுடைய மேன் பவரோட இந்த டெக்னாலஜி பவர் சேரும் பொழுது அந்த ஒர்க்கிங் ப்ராசஸோடைய டைம் குறைஞ்சிருது இல்லைங்களா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டோடைய சிஜி ஒர்க்கை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ரெண்டரிங்னு சொல்லுவாங்க. எடிட்டிங்கில் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறது ரெண்டர் பண்ணணும். அதை ரெண்டரிங் பண்ணுறதுக்கு சாதாரணமாக ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வச்சு பண்ணால் அதுக்கு ரெண்டரிங் பண்ணி முடிக்க முடியாது. ஏன்னா அது உள்ளது அவ்வளவு. ஸோ அவங்க ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியே வாடகை எடுக்கிறாங்க. 300 எடிட்டர்ஸ் வேலை செய்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை வித்தின் ஒரு 1 monthக்குள்ளே முடிச்சு கொடுக்குறாங்க. ரெண்டரிங் ஒர்க்கை மட்டும் முடிச்சு கொடுக்குறாங்க. இதே காரியத்தை
நீங்கள் ஒரே ஆள் செஞ்சுருந்தாருன்னா செஞ்சு முடிச்சிருக்க முடியாது. இவங்களே இவ்வளோ தூரம் பிரித்து இவ்வளோ அழகாக இவ்வளோ பிளான் பண்ணி சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கும் போது சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு அது எவ்வளோ அழகாக எவ்வளோ சீக்கிரம் இத்தனை டைம்குள்ளே முடிக்கணுங்கிறது வந்து, ஆனால் அதில் குவாலிட்டி குறையாம, அதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சில கம்பெனிஸ்லாம் சொல்லுவாங்க ஒரு டைம் டியூரேஷன் எடுப்பாங்க, ஆனால் குவாலிட்டி குறையாமல் பார்த்துப்பாங்க. ரொம்ப ஸ்பீடாக பண்ணும்போது குவாலிட்டி குறைஞ்சிருப்பாங்க. எவ்வளோ ஒரு ஞானம் அடர்ந்த, அதான் அதை அளவிட முடியாதது அவர் ஞானம். இன்ஃபினிட்டி ஞானம், ரொம்ப அழகா படைக்கினுடைய கிரியேஷன்ஸ். இதில் என்ன ஒரு வியப்பான விஷயம் அப்படின்னா, இந்த மிருகங்களாகட்டும் மனுஷனாகட்டும் ரெண்டையுமே மண்ணை வச்சு மாடல் பண்ணிட்டு செய்கிறாரு. மண்ணை வச்சுட்டு 1:1 ஸ்கேல் மாடல்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் எந்த கார் மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து 1:1 கிளே மாடல்னு சொல்லுவாங்க. நீங்கள் திரையில் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு அந்த கார் எப்படி இருக்கணுங்கிறத டிசைன் பண்ணிவிட்டு களிமண்ணை வச்சு ஒரு பல வருஷத்துக்கு, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி களிமண் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சைனா கிளே வச்சு பண்ணுறாங்க. அது எதுவும் கிளே தான், அதுவும் கிளே தான். ஓகே, இன்னும் சிம்பிளாக சொன்னால் அதுவும் மண்ணு தான். ஸோ அந்த இதை வச்சு 1:1 மாடலில் எக்ஸாக்டாக அந்த கார் என்ன சைஸில் இருக்குமோ அதை செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்ப்பாங்க ஏஸ்தட்டிக்ஸ் எப்படி இருக்குது, அழகாக இருக்கா. அதோட முக்கியமான விஷயம் ஏரோடைனமிக்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஒரு காற்றை வந்து எப்படி கார் கிழிச்சிட்டு போகுது, அதுதான் ட்ராகு, இந்த விஷயங்கள்லாம் வருது. அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கார் வந்து இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அது எப்படி எந்த வகையில் காற்றை பேரி பாய்ந்துட்டு போகுது அப்படிங்கிறது. அதை இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கு கிளே மாடல் வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மண்ணில் ஃபுல்லாக செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதோட ஒரிஜினலை செய்வாங்க. அதுக்கப்புறம் அதை மாடலாக வச்சு தான் ஒரிஜினலே செய்வாங்க. ஓகே, இது எனக்கு புது நியூஸு. ஓகே, ஸோ அதில் எப்படி ஏர் ஃப்ளோ இருக்குது அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா அந்த கிளே மாடல்லே சேஞ்சஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் ப்ரோட்டோடைப்பாக வரும். ஃபஸ்ட்டு செய்கிற ப்ராடக்டை ப்ரோட்டோடைப்புன்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டோடைப் வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் அதை டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து ப்ரொடக்ஷன் மாடலாக அதை மாற்றுவாங்க. ப்ரொடக்ஷனுக்கு வரும், மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு. ஓகே, அப்போ எந்த ஒரு ப்ராடக்ட்டும் செய்யறதுக்கு முன்னாடி மண்ணில் செஞ்சுருவாங்க. மண்ணில் செஞ்சு அதோடைய மொத்த மாடலையும் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே அதில் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு அவங்க கம்ப்யூட்டர் கொண்டு போய் அங்கேருந்து ஒரிஜினலை செய்ய போகிறாங்க அவங்க. ஆமாம் இல்லையா? இவர் அந்த மண்ணையே அப்படியே மாற்றிட்டார். அவர் மண்ணையே மாற்றிட்டார். அவர் லெவலுக்கு அவர் பண்ணியிருக்காரு. நம்ம லெவலுக்கு நம்ம அந்த மண்ணை ஜீவனோட தான் மாற்ற நம்மக்கிட்ட அதிகாரம் இல்லை, அதாவது சக்தி இல்லை நமக்கு. அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா அதை கம்ப்யூட்டருக்கு கொண்டு போய் அதே மாதிரி செய்கிறோம். கரெக்ட் இல்லையா? ஆனால் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இவங்க செய்யக்கூடிய எல்லா அந்த ஒரு கார் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதோட எல்லா பார்ட்டுமே ரா மெட்டீரியல் எல்லாமே பூமியிலேருந்து எடுத்தது தான். எக்ஸாக்டாக ஒரே ஒரு பொருள் கூட நம்ம நத்திங்லேருந்து கொண்டு வரவே முடியாது. எல்லாமே பூமியிலேருந்து எடுத்தது தான். இப்போ நம்ம ஆட்டோர் ஒரு மண்ணை எடுத்து ஒன்று செஞ்சுருக்கிறாரு. இவங்க ஒரு பார்ட்டாக அதே பூமியிலேருந்து மண்ணிலேருந்து எடுத்து அதை வேற விதமாக கேஸ்டிங் பண்ணி, இல்லையா? அதுவும் மண்ணு தானே. கேஸ்டிங் ஒரு விதமான மண்ணு தானே. அப்போ இந்த பூமியிலேருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரா மெட்டீரியலையும் கொஞ்சம் இவங்க எதையுமே கிரியேட் பண்ணல, மேட் பண்ணியிருக்காங்க. கிரியேட்டே பண்ண முடியாது, யாராலையும் கிரியேட் பண்ண முடியாது, மேட் பண்ணுறாங்க. இல்லையா? அப்போ அவங்க கிரியேட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஒரு ப்ராடக்டை மேட் பண்ணிட்டாங்க. மேட் பண்ணிட்டு சொல்கிறாங்க, பாருங்க நாங்கள் எவ்வளோ பெருசாக மேட் பண்ணுறோம், எங்கள் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, சயின்ஸ் வளர்ந்துருச்சு, காட் இல்லை. இதுதான் அவங்களுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட். அவ்வளோதான் இல்லையா? இதில் என்னென்னா, இவங்க வந்து இந்த ரா மெட்டீரியல் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. இவங்களால ஒன்று கூட செய்ய முடியாது. நம்மளால அத்தனையும் கிரியேட்டட் பை காட். அந்த கிரியேட்டரை பற்றி இவங்ககிட்ட ஆன்சரே இல்லை. அது ஆன்சர் இல்லாத கொஸ்டின் கூட அதை கூட விட்டுருங்க. ஒழுங்காக படிச்சும் பார்க்குறது இல்லை. வேதத்தில் உள்ளது சொல்லாது, பைபிளில் இருக்கிறத படிக்கிறதும் கிடையாது. அதில் ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது எப்படி இது எப்படின்ட்டு ஏதோ அவரை விட ஜாஸ்தியாக நம்ம சிந்திக்க இருக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி ரொம்ப. இப்போ எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னு கேட்டால், இது அவர் அப்போ இது நமக்கு தெரியறதுக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை எழுதி கொடுத்தே இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்களே, ஒருவேளை இவங்க எழுதி கொடுக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஸோ நமக்கு அதை எழுதி கொடுத்ததை பற்றி எவ்வளோ பெரிய மகத்துவம் நான் நினைக்கிறேன். அதை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறதும் பெரிய கிரேஸ் தான் நான் பார்க்குறேன். இல்லை, அதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னா,
இதில் நம்ம ஒரு தேவனுடைய இன்னொன்று நீங்கள் சொல்லி அந்த எழுத்து நடை அப்படின்னு அதில் நான் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, காட் வந்து எழுதி கொடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல. கரெக்ட். என்ன ரீசன் நினைக்கிறீங்க நீங்கள்? ஸோ நம்ம பைபிளோட அப்ஜெக்டிவை புரிஞ்சுக்கணும். ஸோ கிரியேஷனை பற்றி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 அதிகாரத்தை எடுத்துக்கும், அதிகாரம் 2 அதிகாரத்தை எடுத்துக்கும். நான் ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணேன், எத்தனை வசனங்கள் இருக்குது, எத்தனை வார்த்தைகள் இருக்குது அப்படின்ட்டு. அப்ராக்சிமேட்லி இங்கிலீஷ் எடிஷன் NIVல பார்க்கும்போது 55 வசனமும் ஆல்மோஸ்ட் 1411 வார்த்தைகளும் இருக்குது. இதுக்குள்ள மொத்த கிரியேஷனை பற்றி சொல்லிட்டார் அவர். 7 நாளில் படைக்கப்பட்ட, அந்த 6 நாளில் படைக்கப்பட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டார். ஓகே, இதை நான் எதோட கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம வந்து காலேஜ் படிக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் செய்ய சொல்லுவாங்க. அதான் 3/4 பேர் பண்ண மாட்டோம். ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து வாங்கி வைப்போம். இந்த ப்ராஜெக்ட் சென்டரில் போய் வாங்கி கொடுப்போம். ஆமாம், அது ஒரு மொக்க ப்ராஜெக்டாக இருக்கும். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு புக் கொடுப்போம். நான் வாங்கினதை நீங்கள் சொல்லல, நான் வாங்கினதே சொல்ல ப்ராப்பர்ட்டி சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி, ஸோ ஒரு மொக்க ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு புக்கு சைஸுக்கு நம்ம சினாப்சிஸ் கொடுப்போம். காட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோத்தையும் பண்ணிட்டு ஒரு 2 பக்கத்தில் கொடுத்துட்டார். ஒருவேளை மோசே உட்காந்து அது எப்படி இது எப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாருன்னா, மோசே தான் அதை எழுதுனது இல்லையா, அதிகாரமத்தை எழுதுனது மோசே. இன்னைக்கு வரைக்கும் கானானுக்கே போயிருக்க மாட்டார். ஒவ்வொன்றத்தையும் கிரியேஷன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். எல்லாம் அது எப்படி இப்படி இப்படின்னு நம்ம இன்னைக்கு கேட்குற கேள்வியை ஃபுல்லாக மோசே கேட்டு எழுதியிருந்தாருன்னா சொல்லியிருப்பார் ஆண்டவர். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஜனங்கள் கானானுக்கு போயிருக்க மாட்டாங்க, அங்கேயே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். சிலை மலையிலேயே அதை கேட்டுட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். எவ்வளோ ரா மெட்டீரியல் எப்படி பண்ணீங்க, மண் எங்கேருந்து வந்துச்சு, என்ன சைஸ் போட்டீங்க, எவ்வளோ கலவை கலந்தீங்க, கிட்னியை எதில் உருவாக்குனீங்க, இப்படியே ஒன்றொன்னா கேட்க ஆரம்பிச்சது. ஒவ்வொரு கிரியேஷனுக்கு பின்னாடி போயிருந்தால் அவர் சொல்ல ரெடியாக தான் இருந்திருப்பாரு. ஆமாம், ஆனால் மனுஷனுக்கு மோசைக்கு 120 வருஷம் பத்தாது. இன்னைக்கு வரைக்கும் எழுதிட்டு இருக்கலாம். காக்கா ஏன் கருப்பா இருக்கு, மயில் ஏன் அந்த கலர்ல இருக்கு, இந்த பிக்மெண்ட் எங்க இருந்து எடுத்தீங்க, அதுக்கு என்ன காம்பினேஷன், இது கலர் கோடிங் என்னது, இது HTML இதுக்கு பர்டிகுலர் கலருக்கு என்ன கோடிங்னு சொன்னா எழுதி சொல்லியிருப்பார். அவர் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பார் இப்போ வரைக்கும். ஸோ இப்போ எழுதி கொடுத்தது காட் கொடுத்தது அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசனிங்கோட நம்புறதுக்கு என்னென்ன தேவையோ அதை ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ரீசனிங் இல்லாமல் ஆண்டவர் சொல்லலை, இதை ரீசன் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, உலகத்தில் எந்த வேர்ல்டுலையும் இதில் 1% கூட டெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, உலகத்தில் எந்த புக்கு வேணால் எடுத்துக்கங்க, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்து இவ்வளோ அது மேலே ப்ரெஷர் போட்டு டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த எபிலிட்டி ஒரு புக் கூட கிடையாது. நாட் ஈவன் ஒன். வேறு எந்த புக்கையுமே இவ்வளோ தூரம் சோதனைக்கு உட்படுத்தினது இல்லை. சோதனைக்கு உட்படுத்த முடியாது. ஸோ ஆண்டவர் தான் நமக்காக பாடு அனுபவிச்சான்னு பார்த்தா ஒரு வார்த்தையும் பாடு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ போட்டு அதை என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ஆனால் அதை ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்குது இன்னைக்கு வரைக்கும் ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கு. அதில் அவ்வளோ இதை கொடுத்து வச்சிருக்காரு. அப்ஜெக்டிவ் நம்ம ரீசனிங்கோட லாஜிக்கல் ரீசனிங்கோட அவர் நம்புறதுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, இந்த 2 அதிகாரத்தில் ஏன் இவ்வளோ கொடுத்துருக்காருன்னா, பொதுவாக ஒரு கம்பெனி தங்களுடைய ப்ராடக்டை பற்றி பேசும்போது அந்த ப்ராடக்டில் இன்க்ரீடியன்ட்ஸ்னு ஒன்று போட்டு என்னென்னலாம் கொடுத்துருக்குறோம், அதில் எவ்வளோ கலந்துருக்கோன்னு ஒரு அளவுக்கு கொடுப்பாங்க. பட் அந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு கொக்கோ கோலா எடுத்துக்கோங்களேன், அந்த கொக்கோ கோலாவுடைய ஃபார்முலாவை அவங்க சொல்ல போகிறது கிடையாது தானே, சொல்லணும்னு அவசியம் இல்லை. உனக்கு வேண்டியது கொக்கோ கோலா குடிச்சுக்க, அதில் என்ன கலந்துருக்கேன்னு ஒரு இதை கொடுத்துருக்க, பார்த்துக்க, இதை வச்சுக்கிட்டு உன்னால எவ்வளோ புரிஞ்சுக்க. அதான் சொல்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா ப்ராடக்டும் அப்படி தானே இருக்கு. கரெக்ட். இதை ஆரம்பிச்சது அவர் தானே, ஆரம்பிச்சது அவர் தான். ஆனால் அவர்கிட்ட மட்டும் நம்ம நிறைய கேட்போம். அவர் அதுதான் சொல்லியிருக்கிறாரு, நான் எப்படி கிரியேட் பண்ணேங்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸை வந்து இப்படி கொடுத்துருக்காரு. மண்ணில் செஞ்சேன், இவ்வளோ செஞ்சேன், இப்படி செஞ்சிருக்கேன், இத்தனை நாளில் செஞ்சேன், இவ்வளோ பண்ணேன் அப்படின்ட்டு. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் எடுத்து இதை என்ன எவ்வளோ மிக்ஸ் பண்ண, எந்த லேபில் பண்ண, எந்த அளவுக்கு பண்ணேங்கிறத அவர் தனிப்பட்ட முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த இடத்துல தேவையும் இல்லை. அதை அவர் சொல்லி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்ம வேற எதுக்கும் அப்படி கேட்கறதும் இல்லை. எக்ஸாக்டாக வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் அப்படி நம்ம கேட்கறது இல்லை. பைபிள்னா மட்டும் அதை நம்ம கொஸ்டின் பண்ண வரோம் நம்ம. கரெக்ட். ரொம்ப சந்தோஷம். எனக்கு நிறைய தெளிவுகள் இதில் கிடச்சிருக்குது. வேதத்தை பார்க்குற கண்ணோட்டம் எனக்கு மாறி இருக்கிறது. ஆனால் நானுமே பல நேரங்களில் 6ஆம் நாளில் அப்படி மேஜிக் மாதிரி தான் எல்லாம் வந்திருக்கும் போல் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்த காலங்கள்லாம் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நேரம் முடிவடையுது. இன்னொரு எபிசோடில் இன்னொரு கேள்வி பதில் செக்ஷனில் இவங்களை சந்திப்போம். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ப்ரைஸ் எல்லாம். தேங்க்யூ.